வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், வாங்க மேடம். அக்கா, சொல்லுமா. அம்மா அம்மா உள்ளதா இருக்காங்க. இங்கயா? ஆமா. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஐஜி கலையரசி அவர்களை கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். கலையரசி மேடம் ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டராக தன் வாழ்க்கையை தொடங்கி தன் உழைப்பையும் நேர்மையையும் மட்டுமே நம்பி கடினமான ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று இன்று ஐஜி என்கிற உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் உடனே அட்டெண்ட் பண்ணிடு. சாரி சார், சாரி சார். பரவாயில்லம்மா, சொல்லு. சார், அம்மாவை தேடி வந்தேன் சார். சுமதி அப்பவே கிளம்பி போயிட்டாளேம்மா. போயிட்டாங்களா? ஃபோன் பண்ண அம்மா எடுக்கவே இல்லை சார். அப்படியா? காலேஜில் பார்த்தியா? இல்லை சார், இன்னும் அங்கே போகல. இங்கே இருக்காங்களான்னு தான் பார்க்க வந்தேன். சரிம்மா, உள்ளே இருக்காளான்னு போய் பார்த்துட்டு வாம்மா. ஓகே சார். சாரி சார். சரிம்மா, போய் பாரு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே சார். கோர்ட்ல இங்கே தான் இருக்கு. எங்க போனாங்க? ஃபோன் இங்கே இருக்கு. அப்ப அம்மா போகலையா? இங்கதான் இருக்காங்களா? ஆ, 4 மணிக்கு கான்வெகேஷன் இருக்குதுமா, வந்துருவல்ல? நீ டிகிரி வாங்குறத பார்க்கணுங்கிறது தானே என்னோட 20 வருஷ கனவு. நான் கண்டிப்பா வருவேன். மீனாட்சி, மீனாட்சி, ஐயோ, யாராவது வந்து கதவை திறங்களே, திறங்களே. ஐயோ, கதவை திறங்க, லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டேன். அம்மா எங்க போனாங்க? முதலாவதாக பட்டம் பெறுபவர் பிரியதர்ஷினி. கதவை திறங்க. அப்பா. யாருக்காவது கேக்குதா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். யாராவது அந்த கதவை திறங்க. ஐயா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. தாமோதரன், கம் டு தி ஸ்டேஜ். சார், அம்மா போனு இங்கதான் சார் இருக்கு. ஒருவேளை போனை மறந்து வச்சுட்டு கூட போயிருக்கலாம்ல. ஆஹா, இல்ல சார், அவங்க அப்படி வச்சுட்டுலாம் போக மாட்டாங்க. இங்கதான் எங்கேயோ இருக்காங்கன்னு தோணுது. நான் போய் பாக்குறேன் சார். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது இருக்கீங்களா? யாருக்காவது கேக்குதா? என்னம்மா, என்னாச்சு? என்னமா இது? ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்ல தேனு. வா போலாம். சுமதி, என்னம்மா லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டியா? ஆமாங்கய்யா. First aid, first aid, first aid. வேணாம்யா, எனக்கு ஒண்ணு இல்லைங்கய்யா. நான் நல்லா இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். நீ வா போலாம். ஐயோமா, உடம்புல காயமா இருக்குமா? ஹாஸ்பிடல் போலாமா? ஐயோ, நம் மீனாட்சி டிகிரி வாங்குறத பார்க்கணும் தேனு. வா போலாம். அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாமா? தேனு, வா, நான் சொல்றேன்ல.
சரிம்மா, அம்மா முதல்ல கூட்டிட்டு போ. வா வா போலாம். மங்கை, கம் டு த ஸ்டேஜ். தேங்க்யூ மேடம். ரஞ்சித், கம் டு த ஸ்டேஜ். மீனாட்சி, ஏய், ஒரு ரோல் நம்பரை கூப்பிட்டாங்க, வா. நேரமாச்சு, சீக்கிரம் வா. வரல, என் அம்மாவும் அக்காவும் இன்னும் வரல. ஏய், முதல்ல டிகிரியை வாங்க, வா. முடியாதுல்ல, நான் டிகிரி வாங்குறத என் அம்மாவும் அக்காவும் பார்க்கணும். அவங்க இல்லாம நான் வாங்க மாட்டேன். ஏய், இதுக்கு மேல எங்கடி வர போறாங்க? பேங்க்ல தான் லேட் ஆயிருக்கும். நீ முதல்ல வா. ஏய், விடு புள்ள. லூசாடி நீ. இப்ப விட்டேன்னு வைய, அப்புறம் நீ வரலன்னு எடுத்து வச்சிருவாங்க. இத்தனை பேருக்கு முன்னாடி டிகிரி இனிமேல வாங்க முடியாதுடி. இதெல்லாம் லைஃப்ல ஒரு தடவை தான் நடக்கும். வா நீ முதல்ல. தாண்டி நானும் சொல்றேன், என் லைஃப்ல இது நடக்கிறதுக்கு காரணமே என் அம்மா தான். அவங்க இல்லாம நான் வாங்கவே மாட்டேன். மீனாட்சி, கம் டு த ஸ்டேஜ். உன் பேரை தானே கூப்பிடுறாங்க, நீ முதல்ல வா. வாடி. ஏய், விடுடி. என் அம்மா வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. மீனாட்சி, மீனாட்சி, அம்மா, மீனாட்சி, அம்மா, 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 என்னாச்சுமா? என்னமா இதெல்லாம்? ஐயோ, என்னமா இது அடிபட்டு இருக்கு? நெத்தியும் காயம். என்னமா ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. Where is மீனாட்சி? மீனாட்சி, நீ வா, போலாம் வா. அதான் அம்மா வந்துட்டாங்கல்ல, நீ முதல்ல வா. ரொம்ப நேரமா இவ்வளவு தான் கூப்பிட்டு இருக்காங்க. மீனாட்சி, நீ போ மீனாட்சி. வா புள்ள, வா வா. அம்மா, அம்மா. வா. மேம், மேம். போ போ போடி. ஹலோ மேம். தேங்க்யூ மேம். மேம், இந்த பேட்ச்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து மீனாட்சி பாஸ் பண்ணி கோல்டு மெடலிஸ்டா வந்திருக்கா மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க டிகிரி வாங்கின எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். இது டிகிரி மட்டும் இல்ல, நம்ம அடையாளம், நம்ம எதிர்காலம். இத நான் வாங்கறதுக்கு முழு காரணம் என் அம்மா தான். இந்த மேடையில என் அம்மாவும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, மேல வாமா. ஏய், வேணாம், என்ன பண்ற? வாமா. வேணாம், போமா. மா, வாமா. இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எல்லாரும் கூப்பிடுறாங்கல, போங்கம்மா. ப்ளீஸ் மா, போங்க. வா. எங்க அம்மாவை அப்பா அடிக்கிறாரு. எங்க அம்மா பாவம். இதே மாதிரி எப்பவும் தைரியமா இருக்கணும். நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். அம்மா, என்னம்மா? இப்போ வணக்கம். 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 மா, இங்க வாமா. வாமா.
வா. இவகதே என் அம்மா சுமதி. இவக சிந்தின வேர்வதே என் கழுத்துல மெடலா மின்னுது. இவக இல்லனா இந்த டிகிரி என் கைக்கு வந்திருக்காது. எல்லா பெத்தவங்களிந்தே பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. இதுல என்ன ஆச்சரியம் இருக்குதுன்னு தோணலாம். ஆனா எங்க அம்மா என்னைய படிக்க வைக்கிறதுக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சவங்க. என்னைய டிகிரி வாங்க வைக்கணுங்கிறது இவங்களோட 20 வருஷ கனவு. இன்னைக்கு நான் அவங்க கனவை நிறைவேற்றிட்டேன். அவங்க ஹெல்ப்பரா வேலை செய்யற அதே பேங்க்ல நான் மேனேஜரா ஆகணும். அதான் என்னுடைய லட்சியம். அந்த கனவும் சீக்கிரம் நிறைவேறும். அம்மா, நீ சாதிச்சிட்டம்மா. நீ ஜெயிச்சிட்டம்மா. இந்த கவுனும் பதக்கமும் என்னை விட உனக்கு தான் சரியா இருக்கும். என்ன பண்ற? போட்டுக்க. எதுக்குமா? ஏய், மா, இங்க வாமா. வா. மேடம், என் அம்மாவுக்கு இந்த மெடலை உங்க கையால அவங்களுக்கு போட்டு விட்டீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்தாங்க. ம். மேடம், அப்படியே இதையும். ம். வாழ்த்துக்கள்மா. அம்மா, கொடும்மா. மேடம், ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்திருக்கேன். ஏய்! ஏய்! மேடம், மேடம் நீங்களா? மேடம், என் பொண்ணு அன்னைக்கு என் பொண்ணு என்ன பேசிக்கிறாங்க? அன்னைக்கு என் பொண்ணு உங்க கையால என் பொண்ணு மெடல் வாங்கியிருக்கான்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். மேடம், மேடம், தோ அங்கே இருக்கா பாருங்க. அவதான் என் மூத்த பொண்ணு. மேடம்க்கு வணக்கம் சொல்லு. இப்போது ஐஜி கலையரசி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். மேடம், வணக்கம். எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீனாட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். மீனாட்சியோட திறமைய நீங்க எல்லாரும் இப்பதான் பாக்குறீங்க. மீனாட்சியோட துணிச்சலையும் தைரியத்தையும் நான் அவளோட 5 வயசுலயே பார்த்திருக்கேன். நான் அன்னைக்கு பார்த்த அதே துணிச்சல் அவ கண்ணுல இன்னும் இருக்கு. அவளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. மீனாட்சி அவ அம்மாவை பத்தி சொன்னது அது அத்தனையும் உண்மை.
2 பொண்ணுங்களை தனியா வச்சுக்கிட்டு அவங்க எப்படி வளர்க்க போறாங்கன்னு நான் அப்ப நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவங்க பொண்ணை படிக்க வச்சு டிகிரி மட்டும் இல்ல, கோல்டு மெடலும் வாங்க வச்சிருக்காங்க. ஒரு அம்மா நினைச்சா தான் பிள்ளைங்களுக்காக எதையும் செய்ய முடியும்னு இந்த சுமதி நிரூபிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. சுமதி மாதிரி ஒரு அம்மா கிடைச்சா இங்க எல்லா மாணவர்களாலையும் சாதிக்க முடியும். வாங்க, நீங்களும் வந்து பேசுங்க. நானா? இல்ல வேணாம். போமா. என்ன? வாமா வா. நான் என்ன பேசுவேன்? தைரியமா பேசுமா. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கூட்டத்துல பேசி பழக்கம் இல்ல. என் குடும்பத்துல முதல் தடவையா என் பொண்ணு பட்டம் வாங்கியிருக்கா. முதல் பட்டதாரி. இதை விட எனக்கு பெருமை வேற என்னங்க வேணும்? நான் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். என் கஷ்டத்துல நிறைய அழுதுருக்கேன். முதல் தடவையா நான் சந்தோஷத்துல அழுதுட்டு இருக்கேன். சுமதி, இங்க இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க சுமதி? நீயே பாத்திரம் எல்லாம் போட்டபடியே கிடக்குதா முதா? இங்க பாரு, உடம்புல இவ்ளோ காயத்தை வச்சு இதெல்லாம் யாரும் உன்ன பண்ண சொன்னா? என்ன ஒரு 8 கூப்பிட்டா நான் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேனா? பரவாயில்ல, வாமா, கொஞ்சம் தயவு தானே. செஞ்சு நான் பாத்துக்கிறேன். சும்மா எதையாவது உன்ன பண்ணிக்கிட்டு. நான் தான் வந்து செய்யறேன்னு சொன்னேன்ல, ஏமா இப்படி பண்றிய? ஐயோ, கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்தது. ம்ம். இந்த கையை வச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்க. என்னம்மா? மா, உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னா கேட்க மாட்டியாமா? ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா உனக்கு? சரி விடுமா. நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டியாமா நீ? ஐயோ, அம்மா அந்த கோலத்துல வந்து நின்னப்ப நானே அரண்டு போயிட்டேன். அவ வைராகியத்தை தான் இம்புட்டு வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேனே. நினைச்சத செஞ்சிருவா. ஏன் அமுதா, நினைச்சதை செஞ்சாதானே சந்தோஷமா இருக்கும். மா, குடுமா. பண்ணுமா, பாத்தியா? நீ ஏன் பண்ணு. ஆமா அமுதா, மீனாட்சியோட படிப்பு எப்படியோ நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு பெரிய பொறுப்பு, தேனோட கல்யாணம் தான். அது நல்லபடியா நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான், என் பொறுப்பெல்லாம் முடிஞ்சிரும். சுமதி அக்கா, மலர் இங்க இருக்கோம். வா வா, உள்ள வா. இப்பதான் கல்யாண பேச்சு எடுத்தோம், மணி அடிச்ச மாதிரி வந்துட்டேன். நல்லா இருக்கியா மலர்? கல்யாணத்துக்கு ஏதாவது வரன் அமைஞ்சுதா? அத சொல்லத்தானே வந்தேன். இந்த தடவை நல்ல இடமெல்லாம் புடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை எந்த ஊரு? இங்கிட்டுதான், நம்ம திருமங்கலம் பக்கத்துல. ஓ, குடும்பம் நல்ல குடும்பம் தானே? நல்ல குடும்பம், நல்ல பெரிய குடும்பம். மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரா இருக்கணும். நான் தான் என் வாழ்க்கையில தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு படாத பாடுபட்டுட்டேன். ஆனா என் 2 பிள்ளைங்களும் எந்த பாடும் படக்கூடாது. ஏக்கா, இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமாக்கா? ஊர் ஊரா தேடி நல்லா சல்லடை போட்டு செழிச்சுதான் நான் ஒரு மாப்பிள்ளை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஐயோ, பயங்கர பில்டப்பா இருக்கே. சரி, மாப்பிள்ளை போட்டோ இருக்கா? இல்லாமலா வருவேன், இரு. இந்தா காட்டு. கண்ணா, இங்க பாரு.
நல்ல லட்சணமா தான் இருக்காரு. குடிங்க. ஆ, நீயே பாத்துட்டு இருந்தா எப்படி? நல்ல லட்சணமா தான் இருக்காருல்ல? மாப்பிள்ள லட்சணமா இருக்கான். அக்கா கொடுங்க. அம்மா மாப்பிள்ளை பேர் என்ன? மனோ. மனோ. மொட்டையா இருக்கே. மனோகர். ஓ மனோகரா? தேன்மொழி மனோகர். அக்கா எப்படி இருக்கு? நல்லா சம்பாதிக்கிறாப்ல, சொந்தமா தொழிலும் செய்யறாப்ல. அக்கா நீ போட்டோ பாரு. அட பாருக்கா. தேனு பாரு, தேனு பாரு. மா மா பாருமா. மலர், மாப்பிள்ளை என்ன தொழில் செய்யறாரு? அவரா? வாப்பா மனோ, இந்த சரியா இருக்கண்ணே. சரிப்பா. அப்புறண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? அத நீங்க தான் சொல்லணும். நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். உன் குணத்துக்கும் உன் உழைப்புக்கும் நீ எப்பவுமே நல்லா இருப்பப்பா. அண்ணா இந்த வாரத்துக்கான புடவை அது காஞ்சி பட்டும் வச்சிருக்கேன், அப்புறம் மைசூர் பட்டும் சரி வச்சிருக்கேன். சரி நல்லது நல்லது. ஏன்பா மற்ற பொம்பளைங்களுக்கு புடவை விற்கிற சரி, உன் பொண்டாட்டிக்கு எப்பப்பா புடவை வாங்கி தர போற? அண்ணா எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையண்ணே, அப்புறம் எப்படி? அட உன் கல்யாணம் எப்போன்னு தான் ஜாடையா கேட்டேன்ப்பா. அண்ணா புடவை விற்கிறது மட்டும் தானே நம்ம கையில இருக்கு. யாரை கட்டணுங்கிற முடிவு நம்ம கையில இல்லைண்ணே. அப்படிதான் என் கல்யாணமும் என் கையில இல்ல, எங்க அப்பா சொல்ற முடிவுல தான் கல்யாணமே. சரிண்ணே, சரி போயிட்டு வரேன். நல்லதுப்பா. ஏ மலர், ரொம்ப நல்ல ஆளா இருக்காருன்னு சொல்ற. நல்ல சொந்த தொழில் வச்சிருக்காருன்னு சொல்ற. போற இடத்துல புருஷன் மட்டும் நல்லவரா இருந்தா பத்தாதுல்ல. அப்புறம் அந்த மாப்பிள்ளையோட அப்பா அவர் என்ன பண்றாரு? பேரு லோகநாதன். மதுரை ஐயர் பங்களா ஏரியால ரொம்ப வருஷமா டைலர் கடை வச்சிருக்காங்க. ஓ மாப்பிள்ளை புடவை வியாபாரம், அப்பா டெய்லரா, அப்புறம் அக்கா எம்ப்ராய்டரி போடுவா. இதுவே செம்ம காம்பினேஷனா இருக்கே. என்ன கோமதி, துணியை கொண்டு எங்கிட்டு போயிட்டு இருக்க? டெய்லர் கடைக்கு. இந்த லந்து தானே வேண்டாங்கிறது. நான் எங்கிட்ட டீ கடையை வச்சிருக்கேன். உன்கிட்ட ஜாக்கெட் கொடுத்து தைக்க சொன்னா கர்ச்சிஃப் தைச்சு வைப்ப. போயா, நான் நல்ல கடையில வாய பாத்தியா? ஏதோ பட்டு சேலைக்கு ஜாக்கெட் தைக்க போற மாதிரி ஓர அடிக்க போறவளுக்கு என் கடை பத்தா இருக்கும். இந்த ஓடாத கடையை என்னத்துக்கு ஏன் வச்சிருக்க? என்னடா இப்படி கேட்டுவிட்ட? டெய்லர் லோகநாதனா ஊருக்குள்ள ஒரு பேர் இருக்குல்ல? பேர் மட்டும்தான் இருக்கு. ஊருக்குள்ள ஒரு பய துணி கொடுக்கல. அந்த பொம்பளை என்னென்னமோ சொல்லிட்டு போகுது. ஏன் சிரிக்க மாட்டீங்க? இல்லே, எனக்கு இருக்கிற திறமைக்கு எலிசபெத் ராணிக்கே கவுனி தைப்பண்டா. அந்த அம்மா உசுரோட இருக்கும் போதே இதைத்தான் சொன்னேன். இப்ப அந்த அம்மாவே போய் சேர்ந்துருச்சு. இப்பயும் அதே சொன்னா எப்படியா? இப்படிதான் நடிகனாக போறேன்னு இளவட்ட வயசுல போட்டோ வச்சுட்டு சுத்திட்டே தெரிஞ்ச நடிப்பேன்டா. பெரிய சினிமா கம்பெனிக்காரன் என்னை வச்சு படம் எடுக்க வந்தா. என் ஆத்தா தான் உங்க அப்பனோட தொழிலை பாருன்னு சொல்லி இங்க உட்கார வச்சுட்டா. இல்லன்னா இன்னைக்கு நான் நடிகனாகி எலெக்ஷன்ல நின்னு பெரிய சிஎம்ஏ ஆயிருப்பேன்.
இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறியே தவிர நீ 4 காசு சம்பாதிச்சு நான் பார்த்ததே கிடையாதுயா. ஏன்டா டேய், நான் எதுக்குடா சம்பாதிக்கணும்? சிங்கம் கணக்கா 4 பிள்ளைகளை பத்தி வச்சிருக்கேன். 4 சம்பாரிச்சு போடும், அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு காலாட்டிட்டு உக்காந்துருப்பேன்டா. ஆமா, அது கிடக்கட்டும், டீ சாப்பிடுவோம். சரண சொல்லு, சாப்பிடலாம். அதான் சொல்லிட்டேனே, சொல்லிரு. டீக்கே வழி இல்ல, ஆனா வாய் மட்டும் வந்து அது வரைக்கும் போகும். அப்போ மாமனாரும் பிரச்சனை இல்ல, மார்க் ஏறிட்டே போதே, பாஸ் ஆயிடுவாங்க போலயே. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு போனா மாப்பிள்ளைய விட மாமியாரோட தான் அதிகமா இருப்பா. ஏன் மலர், மாமியாரோட குணம் எப்படி? மத்தவங்கள பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அந்த வீட்ல முக்கியமான ஆள் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த வீட்டுக்கு எல்லாமே அவங்கதே. எல்லாமேனா அவங்கள கேட்காம அடுப்படியில இருந்து வாசப்படி வரைக்கும் ஒரு காரியமும் நடக்காது. கோவிலுக்கு கலசம் மாதிரி அந்த வீட்டோட தலைமையே அவங்கதே. வாமா, என்ன பூ வேணும்? எல்லா பூவும் இருக்கு. ஆளு புதுசா இருக்கு. ஆமாம்மா, பக்கத்து ஊரு. சரி சரி. மல்லி முழம் எவ்வளோ? முழம் 60 ரூபா. ஆத்தாடி, மதுரையில மல்லிய தங்க விலைக்குல வித்துக்கிட்டு இருக்கே. எந்த ஊர்ல ஆத்தா தங்கம் 60 ரூபாய்க்கு தராங்க? இருக்கிற விலையை தான் சொல்றேன். இத பாரு, 60 எல்லாம் தர முடியாது, 40 தான். என்னம்மா அதுக்குன்னு 20 ரூபா குறைச்சு கொடுப்பீங்க? அதெல்லாம் கொடுக்கலாம். 40 ரூபாய்க்கு 3 முழம் கொடு. என்னம்மா நீங்க காலங்காத்தாலேயே போனி கொடுங்க. ஏய் ஏய் ஏய், இரு, கொண்டாயிங்க. உன் கை பள்ளிக்கூடம் புள்ள மாதிரி சின்னதா இருக்கு. நீ 3 முழம் போட்டா 1 முழம் தான் வரும் போல இருக்கு. எனக்கு இருக்கிற கையில தானே போட முடியும். ஏம்மா என்னம்மா இது? இப்படி பண்ணா நான் எப்படிமா தொழில் பண்றது? பொடி, எல்லார் கையிலயும் போட்டாலும் ஒரே முழம் தான். இந்தாங்க. ஏம்மா சில்லறை இல்லையேம்மா? வியாபாரத்துக்கு வந்தேன்னா சில்லறை எல்லாம் நீ தான் எடுத்துக்கிட்டு வரணும். அதை விட்டுட்டு என்ன கேக்குற? என்கிட்ட சில்லறை இல்லம்மா. நீங்க உள்ள போயிட்டு மத்த எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, அப்புறமா தரேன். அப்படியா? ஏம்மா ஏம்மா என்னம்மா பண்றீங்க? புள்ள எங்கம்மா தூக்கிட்டு போறிய? இந்த பாரு, நான் கோயில்ல தான் இருப்பேன். நீ எனக்கு தர வேண்டிய 80 ரூபாயை கொடுத்துட்டு உன் புள்ளைய வாங்கிட்டு போ. என்னம்மா நீங்க? என் புள்ளையும் இதுவும் ஒண்ணா? ஒண்ணுதான். உனக்கு உன் புள்ள பெருசுன்னா எனக்கு என் பணம் தான் பெருசு. ஏம்மா இப்படி அநியாயம் பண்றீங்களேம்மா? என்ன ஒரு 80 ரூபா காசு தானே நம்ப மாட்டியல? நீ இல்ல, இந்த உலகத்துல நான் யாரையுமே நம்ப மாட்டேன். கண்டவளையெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன கேனச்சியா? என்னடி, என் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு உன் பிள்ளைய நீ வாங்கிக்கோ. ஏக்கா அதை குடுக்கா. இந்தாம்மா இது புடி, என் புள்ளைய குடு. ஓ, அப்ப அவங்க அப்பதான் கெடுபடியான ஆளுன்னு சொல்றிய, அப்படித்தானே? ஆமா ஆமா, கராரான ஆளுதான். அதனால தானே அந்த மொத்த குடும்பத்தையும் கட்டி ஆள முடியுது. ஏன் மலரு, அந்த மாப்பிள்ளையோட அம்மா அவங்க எப்படி? அந்த அம்மாக்கு பூ மாதிரி மனசு சுமத்தியக்கா. எது செய்யறதா இருந்தாலும் அவங்க மாமியார் கிட்ட கேட்காம செய்ய மாட்டாங்களே. என்னங்க? சக்தி,
சக்தி ஒரு நிமிஷம் இரு. என்னங்க இது ஆமா, இந்த ஜாக்கெட்டை யார்கிட்ட தைச்ச? அந்த கனகா கிட்ட தானே? அந்த கனகா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் வீட்ல இவ்வளவு பெரிய டெய்லர் இருக்கேன், நீ என்னைய மதிக்காம வெளியில கொடுத்தா என்னை யார் சீண்டுவா, யார் மதிப்பா? ஐயோ, நீங்களும் ரொம்ப பெரிய டெய்லர் தான். ஒத்துக்கிறல்ல? இருந்தாலும் பொண்டாட்டி துணியை நீங்க எதுக்கு? ஆட போடி, அவன் பொண்டாட்டி சேலைய துவைச்சுக்கிட்டு இருக்கா, நான் தைக்க கூடாதா? என் மேல உனக்கு அப்படிதான் நம்பிக்கை இல்ல? இருக்கட்டும், பாத்துக்கிறேன். அந்த கனகாலாம் எனக்கு ஒரு போட்டி. மகராசியாயிரு. அடடே, வெள்ளி விலையை ஏறுதாமே. காலையில இருந்து ஒரே கணக்கு வழக்கா இருக்கே. ஆமாடி அத்தா, உன் 2வது புள்ள மனோவுக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல, பொண்ணு வீட்டுல என்ன சீர் கேட்கலான்னு கணக்கு போடுதேன். நானும் சொல்லலான்னு தான் இருந்தேன். நம்ம பக்கத்து தெரு சரஸ்வதி இருக்கால, இந்த மாவு கடை வச்சிருக்காளே, என்னவா அவளுக்கு? அவ மூத்த பொண்ண நம்ம மனோக்கு பேசலாமான்னு கேட்டா. நான் என் அத்தை கிட்ட கேட்டுட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். நம்ம கிட்ட சம்பந்தம் கேக்குற அளவுக்கு ஆயிட்டாள் அவ. அவளுக்கு மொத்தம் 3 பொண்ணுங்கல்ல? ஆமாத்த. வாழை மரம் கட்ட சொல்ல, சவுக்கு கொம்பு வைக்கிற மாதிரி மற்ற 2 பொண்ணுங்களோட பொறுப்பும் நம்ம தலையில வந்து விழும். கல்யாணம் காட்சி எல்லாமே இவன் முன்ன இருந்து செய்யற மாதிரி தான் ஆகும். ஆனா அந்த பொண்ணு நல்ல குணமான பொண்ணத்த. குணமா குணம். பணம் எம்பிட்டு கொடுப்பேன்னு சொன்ன? 12 பவுன் நகையும் 50,000 ரொக்கமும் கொடுக்கறேன்னு சொன்னாத்த. ஆத்தாடி, அப்படியே லாரியில கொண்டு கொட்டிடுவாள? 12 பவுனா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ சும்மாவா வந்த? ஹோட்டல்ல ஆட்டுக்கறி நாட்டுக்கோழின்னு சாப்பிட போனாலே 500 1000 ஆகுது. அவ மவ கல்யாணத்தை கட்டிட்டு இங்க வந்து 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிடுவா. நாம வடிச்சு கொட்டணுமா? மருமக சாப்பிடறதுக்கெல்லாம் கணக்கு பார்த்தா எப்படி அத்த? பார்க்கணும்டி. எல்லாரும் உன்ன மாதிரி வெள்ளந்தியா இருக்க மாட்டாவல்ல. என் மூத்த பேரன் பாண்டிக்கு என் மக வயிற்று பேத்திய கட்டி வச்சேன்ல, சீர் எதுவும் வரல, அது சொந்தம்னு ஆயிப்போச்சு. அடுத்த பேரனுக்கு அப்படி கோட்டை விட்டுற மாட்டேன், அதையும் சேர்த்து எல்லாம் வாங்கிடுவேன். டேய் இல்லரா, மருமவளே, நல்ல மரச்செடி கொடி வளர்ற இடத்துல கருவேலஞ்செடியை வச்சா அந்த மரச்செடியும் அழிச்சிடுமா, அந்த நிலத்தையும் அழிச்சிடுமா. அப்படிதான் உன்னை இந்த வீட்டுக்கு பெற்று வச்சிருக்க. வேலை வெட்டிக்கு போறதில்ல, 4 காசு சம்பாதிக்கவும் துப்பு இல்லை. ஏமோ, நான் ஒரு புதுமைன்னு சொல்லிட்டேன். இந்த செல்லதி வலையில சின்ன பூச்சிங்கெல்லாம் வந்து சிக்கிக்கும். அந்த மாதிரி அப்பத்தா கிட்ட நீ வந்து மாட்டிக்கிட்ட. இந்த காலத்து பொண்ணுங்க புள்ளி மாதிரி இந்த வலையிலலாம் சிக்கவும் சிக்காது, சும்மா கிழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். சொல்லி வை.